வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தென்றல் யூகே சேனல். நான் உங்கள் விஜய். டே 4ங்க. இன்றைக்கி நான் கிளம்பி எங்கேயோ போயிட்டுருக்கேன். எங்கே போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க, அவங்க ஏதோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு நியூஸ் தெரியும். ஸோ என்ன மாதிரி இடம் என்னன்னு தெரியல. நான் டாக்ஸி எடுத்துகிட்டு வந்து சேர்ந்தாச்சு. இந்த டாக்ஸி கொண்டாந்து இறக்கி விட்ட இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு காடு, ரோடு பக்கத்தில் ஒரு பெரிய காடு, காட்டோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் தெரியும். வணக்கம் மக்களே. இப்போ நான் வந்து அந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் அவங்க வந்து கூடுற இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த கிளப்பை பற்றி நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். இவங்க வந்து இன்னும் யாரும் இங்கே வரல. பட் ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து நான் கொஞ்சம் ரோட் சைட்லேயே நிற்கிறேன். நான் உள்ளே போகலை. பிகாஸ் திஸ் இஸ் நாட் சேஃப். எகைன் நான் சொல்கிற மாதிரி தைரியமாக இருக்கிறதுங்கிறது வேறு, முட்டாள்தனமாக இருக்கிறதுங்கிறது வேறு. ஸோ நம்ம ஒரு சில இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரோட் சைட்லேயே நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி. ஸோ இந்த கிளப் பீப்புள் வர்ற வரைக்கும் நான் சம்வேர் இங்கே தான் இருக்க போகிறேன் ரோட் சைடில். லெட்ஸ் சி அவங்க எப்போ வர்றாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இன்னும் டைம் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், யாருமே இல்லை, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர்லாம் கூட போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கே கொஞ்சம் யோசனையாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் எப்படி உள்ளே போகிறது தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து அவங்க செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் பற்றி என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் என்ன அப்படின்னா 1924 அப்போ வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்துறதுக்காகவும், தன்னுடைய லீடர்ஷிப் அதிகப்படுத்துறதுக்காகவும் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கிளப் மாதிரி இது இருக்குது. இப்போ வந்து இந்த கிளப்புக்கு வந்து ஃபீஸ் இருக்குது. ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் பே பண்ணணும். ஸோ இது எப்படி நடக்கும்னா எவ்ரி வீக் சண்டே வந்து நடக்கும். கிட்டத்தட்ட 145 கண்ட்ரியில் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் வந்து இருக்குது. மொத்தம் இந்த கிளப்போட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,500 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பில் வந்து மெம்பராக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி யுக்ரைனில் இருக்கிற இந்த ஒரு கிளப்போட மீட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்களோட 19th ஆனிவர்சரி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ 2002 வந்து இங்கே கீவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யுக்ரைனில். அந்த கிளப் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன் உக்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ஸ்பெஷல் வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பிக்னிக் பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வந்திருக்காங்க. நான் மட்டும்தாங்க எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ இந்த மாதிரி காடுக்குள்ளே வரும் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும். ஸோ இப்போ மக்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. புதுசாக வந்த மெம்பர் இந்த பொண்ணு. ஸோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்டாங்க, நான் டூரிஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து இவர் தான் பிரசிடெண்ட். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஃபன்னான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து பர்த்டே சர்ப்ரைசஸ். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பேச போகிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு தலைப்பை ஒட்டியே இருக்கும்.
Now, I know you're still pretty young over there. 2003 and 2004. You remember any significant surprise, birthday, or happy time? Basically? சரி, இங்கிலீஷ்க்கும் எனக்கும் என்ன தொடர்பு? எப்படி வந்து எனக்கும் இங்கிலீஷ்க்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா, நான் படிச்சு வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு வில்லேஜ் ஸ்கூலுங்க. அங்க எங்கேங்க நம்ம இங்கிலீஷ் பேசி வளர்ந்துருக்கோம். இங்கிலீஷ் நம்ம ஒழுங்கா எழுதக்கூட தெரியாது. எனக்கு கிராமர் சுத்தமா தெரியாது. இப்ப நீங்க பார்க்குற இந்த அம்மா தான் வந்து கிராமரியன். இவங்க வந்து இந்த குரூப்ல நீங்க பேசுறீங்க அப்படின்னா, உங்களோட கிராமர அவங்க சரி பண்ணி குடுப்பாங்க. அதுக்கு அந்த கிராமர் ரிலேட்டடான விஷயங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொருத்தவங்களோட ரோல் இங்கே வச்சுருக்காங்க. பிரசிடென்ட் வந்து மீட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னா, அவர் ஹோஸ்ட் பண்ணுறாருன்னா, இந்த அம்மா வந்து கிராமர் செக் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்க, ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கவுண்ட் பண்ணிடுவார். அவர் வந்து கவுண்டர்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரோல் கொடுத்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் பேசுகிறது வராது. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் இங்கிலாண்டில் தான் இருக்கேன். இத்தனை வருஷம் ஆகியுமே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வரைக்குமே எனக்கு யூடியூப் வீடியோ வரைக்குமே நம்ம இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிறதுக்கு நான் வெளியில் தான் ஆள் தேடிட்டுருக்கிறத தவிர எனக்கு அது சுத்தமாக வராத ஒரு விஷயம். சரி, அதெல்லாம் கூட ஓகே. இப்போ 10 வருஷமாக இங்கே இருந்துட்டோம், நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுகிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பப்ளிக் ஸ்பீக்கிங் அது சுத்தங்க. ஒரு மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு, பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பேசுகிறதுக்கு இன்னுமே எனக்கு ஸ்கில்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு மீட்டிங்க்கு பேச கூப்பிட்ருக்காங்க, இன்ஸ்பைரிங் ஃபீமேல் மீட்டிங்க்கு. ஐயோ, எனக்கு தான் தெரியும் இங்கிலீஷில் போய் பேசுகிறது, ஒரு குரூப்பில் பேசுகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஏதாவது குரூப்ஸ் நம்ம போய் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்னு ஏற்கனவே நான் சொன்னேன், பல கண்ட்ரியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஏதாவது சிட்டியில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நேச்சர், இந்த மாதிரியான ஒரு மக்கள் நடுவில் நம்ம வந்து பேசி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஏன்னா நமக்கான ஒரு மேடை கொடுக்குறாங்கல்ல, பேசுகிறதுக்கான ஒரு இடம், ஒரு ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளை ஜட்ஜ் பண்ணாத ஆடியன்ஸ், நம்மளை மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற, நம்மளை மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிற ஆர்வமுள்ள ஒரு ஆடியன்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணாத ஆடியன்ஸ்க்கு நடுவில் நம்ம நின்று பேசும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் போய் இப்போ நான் செக் பண்ண தான் போகிறேன். ஸோ எனக்கு இன்னும் பப்ளிக் ஸ்கில்ஸ் வந்துட்டு இன்னும் அதிகமாக கிடையாது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். கூடவே வந்து இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லைக்கு வந்து இதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அதெல்லாமே நான் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த தலைப்பில் அவங்கவுங்க ஒரு சின்ன ஃபன்னியான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு கிஃப்ட் கொண்டாந்து கொடுக்குறாங்க இந்த அம்மா அவருக்கு பர்த்டேக்கு. ஆனால் அவருக்கு வந்துட்டு அது பிடிக்கல, அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க எப்படி ஒரு ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தானி நண்பர் வந்து அங்கே நான் பார்த்தேன். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் அங்கே. அவர் இப்போ அடுத்தது நம்ம பேசுகிறதுக்கு வர போகிறாரு. அவரோட கான்வர்சேஷன் இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் வந்து ஒரு குழந்தையாக நடிக்கிறாரு. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து அவங்களை கண்டுக்கவே இல்லை. அன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அன்றைக்கி வந்து அவங்க எந்நேரமும் வந்து அவங்களோட பெரிய அடல்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஸோ இந்த சின்ன குழந்தைக்கு வந்து இவர் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. இதுதான் சுச்சுவேஷன். ஸோ இப்போ அந்த பையன் வந்து அவங்க அப்பாட்ட பேசுகிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப ஜாலியாக இருந்தது. I'm not happy. You are not looking at me. But I'm no, sad. right now you are not still crying. It's okay. You want me to cry? Silly boy. If I will get cry, you will. You have to be strong. Just enjoy. Enjoy vodka, enjoy gorilka, enjoy salad. Okay, I am going. ஸோ நம்மளோட க்யூரியாசிட்டியை நம்ம எதுக்கெல்லாமோ பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நமக்கான தேவைகளை நம்ம தேடி நம்ம கண்டுபிடிச்சி நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதை நம்ம தேடி நம்ம எடுத்துக்கிறதுக்கான நம்ம முயற்சியை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃபுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அந்த வகையில் நான் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பை பற்றி நான் தனி ஒரு எபிசோடாகவே போடுறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேவையில்லாத ஆர்டிஃபிஷியல் எக்ஸைட்மெண்ட்டை உள்ளே புகுத்தாமல் உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தனியாக ஒரு எபிசோட் போடணும் அப்படின்னு நினச்சதை அதை நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்றி. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து
செல்ஃப் அனாலிசிஸ் முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஏதாவது குரூப்ஸ் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நான் ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஏன்னா இந்த 10 நிமிஷம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் அங்கே ஒரு ½ டே கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே. ஸோ அந்த வகையில் நான் பண்ணுற ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே உதவியாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் எக்ஸைட்மெண்ட் காட்டி நம்ம வந்து ஒரு பொய்யான தகவல் கொடுத்தோ இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை, அதாவது வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி மற்றவங்க பெட்ரூமில் என்ன நடக்குது, மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசாமல் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத நான் யோசிச்சு நான் ஒரு வீடியோவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம். No pizza.